ஒரு 10 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம்ல ஒரு சிலர் மட்டும் செமையான மார்க்ஸ் வாங்கி டாப்பரா மாறும்போது எப்படி இவங்களால மட்டும் இவ்ளோ மார்க்ஸ் வாங்க முடியுது? அவங்க டாப்பரா மாறதுக்கான டெய்லி ரொட்டீன் தான் என்னன்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். நிறைய ரிசர்ச்ல ஒரு நார்மலா இருக்க ஸ்டூடெண்ட்ஸால கூட சரியான ஹேபிட்ஸையும் ஸ்டடி மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்றது மூலமா டாப்பரா மாற முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நைட் ஃபுல்லா உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சும் நல்ல மார்க் வாங்க முடியலையேன்னு புலம்புறதை விட டாப்பர்ஸோட சீக்ரெட் ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்மார்ட்டா டெய்லியும் ஃபாலோ பண்றது மூலமா உங்களாலையும் குயிக்கா டாப்பரா மாற முடியும். சோ இந்த வீடியோல டாப்பர்ஸோட 7 பெஸ்டான ஹேபிட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1, டிசைட் யுவர் பிரியாரிட்டிஸ். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தான் நம்மளோட லைஃபை டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நெக்ஸ்ட் இயர்க்கு பப்ளிக் எக்ஸாம் இல்ல ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம்னு டிசைட் பண்றீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் அன்னைக்கான ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்றது, மூவிஸ் போறது, இல்ல டிவியோ மொபைலோ பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க எதை சூஸ் பண்றீங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. டாப்பர்ஸ்க்கு அவங்களோட பிரியாரிட்டிஸ் படிக்கிறது, எக்ஸாம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க நினைச்ச மார்க்க வாங்கணும்ன்றதுல தான் தெளிவா இருப்பாங்க. அதனாலேயே அவங்க ஒவ்வொரு நாளும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஸ்டடீஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. நம்பர் 2, நெவர் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். நீங்க எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்றது தான் ரொம்ப முக்கியம். என்னதான் நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா படிக்கிற மாதிரி இருந்தாலும் நாள் போக போக நெகட்டிவா ஃபீல் பண்ண தோணும். நம்மளால முடியுமான சந்தேகம் வரும். ஒரு நாள் நல்ல இன்ட்ரெஸ்டோட படிப்பீங்க, அடுத்த நாளே ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டாப்பர்ஸ்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நெகட்டிவான தாட்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் டாப்பரா இருக்கவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்களோட எல்லா நெகட்டிவிட்டி, செல்ஃப் டவுட்டையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களால ஃபைனல் எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டாப்பரா வரதுக்கு பெரிய காரணமா இருக்கு. நம்பர் 3, ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அவசர அவசரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லா சிலபஸையுமே கொஞ்ச நாளுக்குள்ள கவர் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ், பதட்டம் எல்லாம் உங்களோட கான்ஃபிடன்ஸை குறைச்சிடும். இதனால உங்களோட ரிசல்ட்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலேயே டாப்பர்ஸ் எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளானை கிரியேட் பண்ணி படிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்டடி கோல்ஸ் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவாங்க. டெய்லியுமே அன்னைக்கு கிளாஸ்ல நடத்துறத வீட்டுக்கு போனது ஒரு தடவையாவது படிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி டெய்லியுமே கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்றதுனாலயே மெயின் எக்ஸாம்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மாதிரி தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு ஐயோ எக்ஸாம் இருக்கேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. சோ எப்பவுமே எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண வாட்டி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாம எவ்வளவு குயிக்கா உங்களால முடியுமோ அவ்வளவு குயிக்கா படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 4, யூஸ் யுவர் நோட்ஸ் வைஸ்லி. எப்பவுமே உங்களோட ஸ்டடி நோட்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டடி நோட்ஸை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்ப ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல ரீகால் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால தெரிஞ்சதுனாலேயே நிறைய டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் நடத்தும் போது கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு தடவை அவங்க படிக்கும் போதும் அவங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்குவாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அதை ஜஸ்ட் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்குவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நின்னுட்டு புக்ல எதை படிக்கிறதுனே தெரியாம ரொம்ப பதட்டத்தோட படிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா டாப்பரா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப கூலா அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஒரு சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிப்பாங்க. சோ அவங்களுக்கு எக்ஸாம் டைம்லயே அதை மறக்காம நல்லா எழுதுவாங்க. சோ எப்பவுமே நீங்க படிக்கிறத மறக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டடி நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. நம்பர் 5, ஆப்டிமைஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். பாடியும் மைண்டும் ரொம்ப டயர்டா இருக்கும் போது என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாலும் அது நம்மளுக்கு மெமரி ஆகாது. அதனாலேயே டாப்பர்ஸா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க. டெய்லியுமே ஒரு 7 மணி நேரமாவது நல்லா தூங்கி எந்திரிப்பாங்க. படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட மைண்டை எப்பவுமே காமா வச்சுப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்குள்ள அவங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது கண்ணை மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஆவது மெடிடேஷன் பண்ணுவாங்க. அது அவங்க எல்லாரையும் விட நல்லா எஃபெக்டிவா படிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க நல்லா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மைண்டையும் ஹெல்த்தையும் ஸ்ட்ராங் பண்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 6, நெவர் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எப்பவுமே ஒரு சாப்டர் படிக்கும் போது சும்மா அப்படியே புரியலனாலும் மனப்பாடம் பண்ணிட்டே போகிறத விட
அந்த சாப்டரை நீங்க நல்லா புரிஞ்சு படிக்கும்போது ரொம்ப நாளைக்கு மறக்காம நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ டாப்பரா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியலன்னா அதை அப்படியே மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. அந்த கான்செப்டை மார்க் பண்ணி வச்சுட்டு டைம் கிடைக்கும் போது டீச்சர்ஸ்டையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கேட்டு அந்த கான்செப்டை நல்லா முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதனாலயே அவங்க எக்ஸாம் டைம்ல எந்த விதமான ஸ்ட்ரெஸ்மே இல்லாம நல்லா எஃபெக்டிவா படிப்பாங்க. நம்பர் 7, செட் ஸ்மால் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் எவ்ரி டே. டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் அன்னைக்கு டேல அவங்க என்னென்ன பண்ணணும்ன்றத டு-டு லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு அதை ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பிசிக்ஸ்ல 3rd சாப்டர் படிக்கணும், மேக்ஸ்ல 2nd சாப்டர் ரிவிஷன் டெஸ்ட் எழுதணும்னு இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஸ்டடி பிளான்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மார்னிங்கே டிசைட் பண்ணி டு-டு லிஸ்ட்ல எழுதிட்டு அதை ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சில டைம் அவங்க பிளான் பண்ணபடி படிக்க முடியலன்னா அடுத்த நாளே எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஸ்டடி பிளானை முடிக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்றதுனாலயே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஒவ்வொரு நாளும் அதிகமாகும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்குன்னு சின்ன சின்ன ஸ்டடி கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நீங்க நினைச்ச மாதிரி நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம அனிமேட் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.